நகஷ்யத் அபராத்தியதி என்ன அர்த்தம் தெரியுமா? தவறு செய்யாத மனுஷன் யாரா இருக்கானுமா. அதனால எல்லா பய உலையிலும் தவறு பண்றவன் தான். ஏன்னா நீ செய்யற, அவன் செய்யறது இல்லை, தூங்குறான். நீ செய்யறவனை பார்த்தா செய்யாதவனுக்கு காண்டாத்தா கேலாம். ஆனா ஜெயிக்கிறது வரை ஓடுவோம். எப்படி சீரியஸ்லி அதுல நான் அப்ளை பண்ண அந்த டெக்னிக் வந்து வேற லெவலான ஒரு மசில் குரோத்தை கொடுத்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஸ்ட்ரக்சரிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். கிக் பாக்ஸிங் ட்ரைனிங் போறதுனாலயோ எம்எம்ஐ ட்ரைனிங் போறதுனாலயோ பாடி பில்டிங்கை விட்டுட்டோமான்னு இல்லை. இப்போதான் பாடி பில்டிங் இன்னும் ஹெவியான மோட்ல போயிட்டு இருக்குது. இது ஒரு வேலை போயிட்டு இருக்குது, அது ஒரு வேலை போயிட்டு இருக்குது. இன்னும் நம்மளை எவ்வளோ பிரிஸ்கா வச்சுக்க முடியும், இன்னும் எத்தனை ஃப்ரெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ண முடியும், எதிலெல்லாம் வெற்றி அடைய முடியும், அதை நோக்கி ராஜாவேனுடைய பயணம் வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கின்றது. கமெண்ட் போட்டு டைம் வேஸ்ட் பண்றவங்க வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, நான் கமெண்ட்ஸ் படிக்கிறது இல்லை. ஓகேடா, போல அன்னைக்கு வந்து செஸ்ட் ஒர்க் அவுட். இஃப் யூ லைக் மை ஒர்க் அவுட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஃபாலோ பண்றது மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, இன்னைக்கு செஸ்ட்ல என்ன பண்ண போறேன்னா எப்பவும் போலதான் காம்போ, பெஞ்ச் பிரஸும் டம்பல் ஃப்ளைஸும் காம்போ. டச். என்னுடைய ஒர்க் அவுட்டோடைய சக்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னா கான்சன்ட்ரேஷன், மசில் மைண்ட் மசில் கனெக்டிவிட்டின்னு சொல்றோம்ல, தட் சேம். அதாவது என்ன வெயிட் போடுறோம், எவ்வளோ கவுண்ட் போடுறோம், இதை விட எந்த அளவுக்கு அந்த ஒர்க் அவுட் ஒவ்வொரு கவுண்டையும் நம்ம மசில் ஃபீல் பண்ணுது, எப்படி அதை கரெக்டாக பம்ப் பண்ணுறோம். ஒரு கவுண்ட்லேயே நம்ம நம்மளால பம்ப் பண்ண முடியும். அப்போ அது எந்த அளவுக்கு நம்ம அந்த மசில் மைண்ட் கனெக்டிவிட்டியோட கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த ரிசல்ட் நல்லா இருக்கும். என்னுடைய தியரி. ஓகே, பிளேட்டும் இரும்பு பிளேட்டும் அட்டிக்கும் போது வரக்கூடிய ஒரு சவுண்ட் இருக்கு பாரு, அது உண்மையிலே சூப்பர்ப். இரும்பு பிளேட்டு அடிச்சா நல்லா இருக்கும். அதே இரும்பு பிளேட்டு நம்ம கையோடு அடிச்சா வடா ராஜா ஆடா பஸ். பாடி பில்ட் அப்படிங்கிறது
எக்கச்சக்கமான வெயிட்டை போட்டு டப்பு டப்பு டப்புன்னு போட்டு அடிக்கிறது இல்லை அப்படின்னு ப்ரோ பாடி பில்டர்ஸ் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துக்கிறோம். ரோனி கோல்மன் மட்டும் இதில் வந்து விதிவிலக்கு. ஓகே, அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? வெயிட் நல்லா அடித்தா தானே மசில் கெயின் ஆகும்? இல்லை, மசில் கெய்னிங், மசில் ஸ்ட்ரக்சரிங்கிறது தட் ஒன் ஆஃப் த ஆர்ட். அந்த ஆர்ட்டுங்கிறது ஹெவி வெயிட் தூக்குறது இல்லை. வெயிட் லிஃப்டர்ஸ் நம்மளை விட அதிக வெயிட் தூக்குறாங்க, ஆனால் நம்மளை மாதிரி ஷேப்ஸ் வர்றதில்லை அப்படிங்கிற விஷயத்த, இந்த ஒரு பாடத்தை ரீசன்ட் டைமில் நான் இப்போ சிவில் சர்வீஸ் கோல்டு பண்ணல, அப்போ ஒரு கற்றுக்கிட்டேன் சீரியஸ்லி. அதில் நான் அப்ளை பண்ண அந்த டெக்னிக் வந்து வேற லெவலான ஒரு மசில் குரோத்தை கொடுத்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, ஸ்ட்ரக்சரிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த பாட முறைகள் வந்து அடுத்ததில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 hours 3 hours ஒர்க் அவுட் பண்ணுற சில பாடி பில்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் என்னுடைய இப்போ உள்ள மெத்தட்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 30 minutes மொத்த ஒர்க் அவுட்டே முடிஞ்சிடும். சீரியஸ்லி 30 minutes முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 45 minutes தான் ஒர்க் அவுட், அதுக்கு மேலே இல்லை. ஓகே, அப்படி தான் ஷெட்யூல் இருக்குது. பட் ரிசல்ட், தட் ஸ்ட்ரக்சரிங் ரிசல்ட், தட் ஸ்கல்ப்சரிங் ரிசல்ட் இஸ் வெரி குட். ஸ்கல்ப்சர்னா புரியுதுல, சிலை செதுக்குவது. பாடி பில்டிங்கிறது சிலை செதுக்குற மாதிரி. அதுக்கு அந்த 45 minutes போதுமானது ஒர்க் அவுட். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற டயட்டு, அடுத்த விஷயங்கள் வேற. ஓகே, ரெஸ்ட்டு முக்கியம். விடா பூம் 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 பாப் பாப். ஓகே ஓகே, சோம்பி கிடக்காதீங்க, எதையாவது பண்ணிக்கிட்டே இருங்க. லைஃப் இஸ் ரொம்ப ஷார்ட்டு. இல்லை அடுத்த வர குறை சொல்லிட்டு, இல்லை அடுத்தவங்களுக்கு மேலே வஞ்சம் வச்சுட்டு, அடுத்தவங்களை திட்டிக்கிட்டு காலத்தை போக்குறது இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கிறானுங்க. அப்படி நாம் இருக்க வேணாம். ஓகே, லிட்டில் சேஞ்ச். உனக்கு என்ன இருக்குது, உனக்கு என்ன திறமை இருக்குது, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, ஹாப்பியாக வாழப்பாரு. பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். எனக்கு வராத பிரச்சனையா தட்டி தூக்கி இறஞ்சிட்டு போயிட்டே இருங்க. பிரச்சனையை நினச்சிக்கிட்டு இருந்தால் உட்காந்துருக்க வேண்டியதான். சொன்னதான், லைஃப் ரொம்ப ஷார்ட்டு. வாழ்ந்துடணும். எப்படி எவ்வளவு வாழ முடியுமோ அவ்வளோ வாழ்ந்துடணும். செவிட்டு தவளையா இருங்க இந்த காலத்துக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, குறை, நீ நல்லது செஞ்சாலும் குறை சொல்லுவான், கெட்டது செஞ்சாலும் குறை சொல்லுவான். நீ என்ன செஞ்சிருக்குன்னு தெரியாது, ஆனாலும் உன்னை குறை சொல்லுவான். ஏன்னா ஏதாவது ஒன்று செய்கிறவனைத்தான் குறை சொல்லுவான். ஏன்னா நீ செய்கிற, அவன் செய்யறதில்லை, தூங்குறான். நீ செய்கிறவனை பார்த்தா செய்யாதவனுக்கு காண்டாத்தான் ஆகும். நல்ல கல்ச்சராக உடம்பு வச்சிருக்கவனை பார்த்தா உடம்பு வைக்காதவனுக்கு, அது இல்லாதவனுக்கு, அது கழியாதவனுக்கு காண்டாத்தான் ஆகும். நல்ல ஒரு திறமையான ஒரு விஷயம் செய்கிறவனை பார்த்தா அந்த திறமை இல்லாதவனுக்கு அதை காண்டாத்தான் ஆகுது. ஆனால் அது இல்லை, உனக்குன்னு ஒன்று இருக்கும், அதை வளர்க்கறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பாரு. அதை நோக்கி போகிறது தான் புத்திசாலி. மற்றது மிருகத்துக்கு சமானம். மிருகங்களோ நாய்களோ குறைக்கிறத பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தட்டி போயிட்டே இரு. ஓகே, கஷ்டங்கள் வரும். எனக்கு அதான் நான் சொல்கிறேன், எனக்கு வராத கஷ்டமா, நான் மாட்டாத சிக்கல்களா? இல்லை, நிறைய இருக்குது. நான் மாட்டாத சதி வலைகளா? எதுவாக இருந்தாலும் சரி, ஓடுறத மட்டும் நிறுத்தாதீங்க. ஆண்டவன் கூட இருப்பான். ஓகே ஓகே, டன் போலாமா? தேர்ட் செட். ஐ ஹோயிலபா ஹட் டாலே. வக்காளி, சாரி, பழக்க தோஷம். பாபா என்ன ஆனாலும் சரி, நீ எடுத்த காரியத்திலிருந்து விட்டு
பின் வாங்கவே செய்யாத. எப்படி யானை கவலத்தை தான் பிடிச்சிருக்கிற மாதிரி என்ன மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கணுமா, யானை கவலம் சாப்பிடு. எப்படி? ஓகே, இப்போ ஃபிளாட் முடிஞ்சா அடுத்த பண்ண போறது வந்து அப்பர். ஓகே, டன். இப்போ இது என்ன என்னுடைய ஷெட்யூல் எப்படின்னா, ஈவினிங் வந்து ஒர்க் அவுட், மார்னிங் 5 to 7 கிக் பாக்ஸிங். இப்போ வெயிட் கெயின் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் சரியில்லை, பண்ணிக்கிட்டே இருப்போம், வரும். சில சகோதரர்கள் சொல்கிறாங்கள இந்த வயசுல இது தேவையானு. கண்ணா 30 வயசுல தான் நான் வந்து பேக் ஃபிளிப்பே கற்றுக்கிட்டேன். அதை கற்றுக்கும் போது என் வீட்லேயும் சொன்னாங்க, தம்பி இந்த வயசுலாம் உளுந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும்டா, இந்த வயசுக்கெல்லாம் அந்த எலும்புகள்லாம் உனக்கு வந்து முதுகெலும்புகள்லாம் சப்போர்ட் பண்ணுமா, இதெல்லாம் தேவையில்லாததுடா உனக்கு, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு. எடுத்த காரியம் செஞ்சு முடிப்பேன். எனக்கு இந்த லைஃப்ல இது தோணுது, இதை செய்யணும்னு என் உடம்புல அந்த உத்வேகம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, செய்வேன், செஞ்சேன். இன்னைக்கு நீங்க அதை பார்த்துட்டு இருக்கீங்க. சேம் பாடி பில்டிங். ரொம்ப வருஷம் கழிச்சு எப்போவோ சிவில் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை, இப்போ பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணேன், வின் பண்ணேன், கோல்டு மெடலும் பண்ணேன். நார்த்தில், அதுவும் சிவில் சர்வீஸில், ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில் கஷ்டம்னு சொல்கிற அதே காம்படிஷனில் பெரிய பாடி பில்டர்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொன்ன அதே காம்படிஷனில் கேட்டகரி கோல்டு பண்ணிட்டு வந்தேன். இறைவனுடைய ஆசி, மகிழ்ச்சி. இன்னும் பண்ணுவோம். இப்போ எம்எம்ஏ அதில் கிக் பாக்ஸிங்காக இருக்கலாம், ஊஷுவாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அதில் காம்படிஷன் பண்ணி வின் பண்ணணுங்கிறது உண்டான உத்வேகம். அதை அடைவோமானா அடைகிறது வர ஓடுவோம். எடுத்த உடனே ஜெயிப்போமானா தோக்கலாம், ஜெயிக்கவும் செய்யலாம். ஆனால் ஜெயிக்கிறது வர ஓடுவோம். எப்படி? அதோட ஒரு முக்கியமான விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கூட எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சகோதரர்கள் வந்து ஏய் தாட்டியம்டா, நாங்கள் பெரிய திமிருடா, நாங்கள் வில்லத்தனண்டா, நாங்கள் சிக்கோடா அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா ஜெயிலுக்கு போக நேரும்போது அதை அனுபவிச்ச நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். நம்ம கெத்தாக இருப்போம்ல, அந்த கெத்தெல்லாம் ஜெயிலுக்குள்ளே போகும்போது வெத்தாகி போகும். ஓகே, அதுக்கப்புறம் உன் லைஃப்ல இருந்து நீ மீண்டு வரவும் செய்யலாம், வராமலும் போகலாம். உன்னை சுற்றி நிறைய நல்லவங்க இருந்தாங்க, உன் மனசில் நல்லது இருந்தால் நீ மீண்டு வருவ. இல்லை வெளியே வந்து இன்னும் உன் வாழ்க்கை நாசமாக தான் போகும். அது ஒரு காயம் இருக்கும்போது அதை நம்ம வந்து இது பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சுகமாக இருக்க மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய காயமாகி நம்ம உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும்ல. தட் சேம் கெத்தாக இருக்கிற மாதிரி தோணும். நம்ம செய்கிறதுல நமக்கு காசு கிடைக்கிற மாதிரி கூட உங்களுக்கு சிலருக்கு தோணலாம். நம்மளுக்கு 4 பேர் நம்மளை பயந்து நம்மளை மதிக்கிறது வர உங்களுக்கு தோணலாம். ஆனால் ஜெயில் வாசம் ரொம்ப மோசம்டாக்கன்னா வேண்டாம். அதை போயிட்டு வந்ததுக்கு பிறகு இன்னும் உன் லைஃப் நாசமாக போகும். ஓகே, வேண்டாம். உன்னை உசுப்பேத்தி விட்டவங்களாம் காணாமல் போயிடுவான். ஓகே, நல்லவர்களாக இருந்தா வந்து உன்னை அரவணைச்சுப்பாங்க, என்னைக்கும் உன் கூடயே நிற்பாங்க. அப்படி இல்லைங்கிற போது ராஜா பேரனை சுற்றி நிறைய நல்லவங்க, அவனை சுற்றி எக்கச்சக்கமான கெட்டவங்க இருந்தாலும் ராஜா பேரனை பாதுகாக்கிறதுக்கு, அவன் மேல அன்பு செலுத்துறதுக்கு அவனை சுற்றி இன்னும் எக்கச்சக்கமான நல்ல உள்ளங்கள் இருக்குது. புரியுதா? ஏன்னா இங்க ஒரு நல்ல மனசு இருக்குது. நான் நல்லவன்னு சொல்லதை விடையும் எனக்கு ஒரு நல்ல மனசு இருக்குதுன்னு நான் நம்புறேன். படிச்ச ஒரு புத்தகம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுங்கிறதுக்காக, அது அருமையான புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய கருவே கடைசியில் முடிக்கும். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே நல்லவன் தான்டா. உலகத்துல பிறந்த எல்லாரும் நல்லவன் தான். அவனுக்குள்ள உருவான வஞ்சம், பொறாமை, கோபம், காமம், குரோதம், இதனால அவன் கெட்டவனா மாறி நிற்கிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கிறான். இந்த கல்லுக்குள்ளம் ஈரம்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த உலகத்துல எல்லாருக்குள்ளும் ஒரு நல்லவன் இருக்கிறான். எனக்குள்ள இருக்கிற நல்லவனை நான் பாக்குறேன். அதே போல என் ஆப்போசிட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னை திட்டுனா கூட அவனுக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கிற நான் பாக்குறேன். இன்னைக்கு இல்லைன்னா கூட இன்னைக்கு திட்டுற, என்னை கமெண்ட் பண்ற, என்னை காமெடி பண்ற, என்னை வச்சு என்டர்டெயின் பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என் சகோதரர்கள் ஒரு நாள் ராஜா பேரனை விரும்புவான். ஏன்னா அவனுக்குள்ள உள்ள நல்லவனை நான் தேடுறேன், நான் அவனை வெறுக்கல. Alright, come on. Hui, awesome. Hui, hui, hara. Boom, boom. Hey.
அப்பர் அண்ட் லோயர் இந்த காம்போ ஒர்க் அவுட்ல ஒரு செட் மட்டும் காட்டுறேன், ஏன்னா டைம் ரொம்ப அதிகமாக போயிடும். இது போட்டுட்டு அப்படியே என்ன பண்றேன்னா பட்டர்ஃப்ளை. ஓகே, இன்க்ளைன் போட்ட உடனே பட்டர்ஃப்ளை காம்போ இல்லை ஒரு செட் தான் காட்டுறேன், மொத்தம் 3 செட் பண்ணுவேன். ஓகே, எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அந்த மசில் பம்பிங் பிளஸ் வலி நல்லா இருக்கும். நல்லா பம்ப் ஆகுதுனாலே நம்ம ஒரு கான்சென்ட்ரேட்டரா போட்டுட்டு இருக்கோம்னு அர்த்தம். சக்க 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 சக்கன்னு 50 கவுண்ட் போடுறதுக்கு கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி 5 கவுண்ட் போட்டா போதும். ஓகே, சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தாதான் ஒர்க் அவுட் பண்ணுவேன்னா எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தால் தான் நடக்கும். சரிதானா? அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஒன்று, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உன்னை யாராவது குறை சொன்னா எந்த விஷயத்துலனாலும் தவறாக இருக்கும் பட்சத்தில் ஓகே மாற்றிக்கோ. ஆனால் குறை சொல்லுவாங்களே, நான் என்னைய குறை சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் என்னை குறை சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் என்னை குறை சொல்கிறேன், ஏன்றா கண்ணு இவங்க இப்படி பண்ணுறான்டா கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏ இவன் இப்படி பண்ணுதாமலே அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏழு அது என்ன வேற வேற என்ன பாஷை, யாருனாலும் சரி, யார் உன்னை எவ்வளவு குறை சொன்னாலும் சரி, தவறு செய்யாத மனுஷன் யாரா இருக்கா? உன்னைய குறை சொல்ற யோக்கியதை யாருக்கிட்ட இருக்கு? தவறு செய்வது மனித இயல்பு. தவறு செய்பவன் மனிதன். அது தவறுன்னு தெரிஞ்சும் திருத்திக்காதவன் தான் மிருகம். ஓகே, தப்பு செய்யறதுலாம் ஒரு விஷயம் இல்லை, தப்பை திருத்திக்காததான், அது தவறுன்னு தெரிஞ்சு திருத்திக்காதான் மனுஷனே கிடையாது. டன். இதை நான் வேற மெத்தடில் சொல்லுவேன், அது மறந்து போச்சு. அதனால எல்லா பய உள்ளைகளும் தவறு பண்றவன் தான். என்னவோ உன்னுடைய தவறை மட்டும் உலக அளவுல பேசுவாங்க, அவனுடைய தவறை கண்டுக்கவே மாட்டான். அது என்ன ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஏன்னா முதல்ல ஓம் பட்டெக்ஸ்ல இருக்கிறத பாடுறா, பின்னாடி அடுத்தவன் பட்டெக்ஸ்ல இருக்கிறத பார்க்கலாம். அது எதனால உருவாகிறது? உன்னை குறை சொல்றான்னாலே நான் முதல்ல சொன்னல அதே தான். உன்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ஸ்பெஷல் அவன்கிட்ட இல்லை, அதனால தான் அவன் உன்னை குறை சொல்லிட்டு கிடக்குறான். இதுக்கு ராமாயணத்துல தாய் சீதா தேவி அனுமனுக்கு சொன்ன ஒரு வசனம், மன்னிச்சிரு. இது எப்போ எதுல சொல்றது அப்படின்னா, ராமாயணத்துல ராவணனை கொன்னாச்சு, சீதையை கூப்பிடுறதுக்கு அனுமன் வர்றாரு. வரும்போது அவளை சுத்தி நிக்கிற அரக்கிகளை பாக்குறாரு. இவங்க தானே உங்களை கொடுமைப்படுத்துறது, இவங்களை பிச்சு இறஞ்சிடறேன் அப்படின்னு அனுமன் அப்படி கொந்தளிச்சு நிக்கிறான் ஹல்க் மாதிரி. அப்போ அத்தனை மாதங்கள் கஷ்டப்பட்டு சிறைவாசத்துல துன்புறுத்தப்பட்ட என் தாய் சீதா தேவி அவங்க வாயிலிருந்து உதிர்த்த வார்த்தைகள் தான் நகஷ்யத் அபராத்தியதே. தவறு செய்யாத மனுஷன் யாரா இருக்கானுமா, விட்டுரு, மன்னிச்சிரு. மன்னிக்கிறது தெய்வ இயல்பு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அந்த இயல்போட இருக்க பார்ப்போம். அடுத்தவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு அவங்க லைஃப்ல 1000 பிரச்சனைகள் இருக்கும், நமக்குள்ளதை பார்த்து நம்ம ஓடுவோம். குறை சொல்றவன் அதே மிருகத்தன்மையில இருந்துக்கிட்டு ஏனுங்க ஆணுங்கன்னு சொல்லிட்டு தெரியட்டும். ஓகே, நாம நம்மளை ஒழுக்கமாக வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட் செட், கம் ஆன், லெட்ஸ் கோ. ஓகே, டன். அடுத்தது கேபிள் கிராஸ், அதோட முடிப்போம். இப்போ தொப்பி தெரியுதா?
அது பரவாயில்ல, நான் ஃபுல்லா தெரியும்ண்ணா. செஸ்ட் தெரியுதா? செஸ்ட் தெரியுதா? தொப்பி தெரியுதுல? ஓகே. பாய் பாய். நான் உங்கள் ராஜா பாரோ.